என்னது வருவாய்த்துறைக்கும் வேளாண்மை துறைக்கும் ஊரக வளர்ச்சி துறைக்கும் கண்ணு தெரியலையா? கால் வைப்பாங்க, அப்புறம் உட்காருவாங்க, அப்புறம் படிப்பாங்க, அப்புறம் ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதான் நடக்கும். கட்டமே கட்டி முடிச்ச பிற்பாடு இப்போ போய் அனுமதி கேட்குறாங்க. நிறைய முறைகேடுங்க, ஏகப்பட்டது முறைகேடு. அது மாதிரி சொல்லி தான் அவங்க எங்களை ஏமாத்தினது. வேப்பங்கொட்டை வேப்பங்கொண்டாக்குன்னு சொல்லி தான் இந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி விவசாயம் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் சீர்குலைக்கும் வகையில் பஞ்சாயத்தின் அனுமதி கூட இல்லாமல் பூச்சிக்கொல்லி ஆலை கட்டப்பட்டதை கண்டித்தும் கிராம நிர்வாக அலுவலர் முதல் முதல்வர் வரை கோரிக்கை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகளை கண்டிக்கும் வகையிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக ஊரே கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள். இது எந்த ஏரியா? வாங்க பார்ப்போம். சேலம் மாவட்டம் கங்கவள்ளி தாலுகாவிற்கு உட்பட்ட மண்மலை ஊராட்சியில் தனியாருக்கு சொந்தமான பூச்சிக்கொல்லி ஆலை செயல்பட்டு வருகிறது. வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய் மட்டுமே நாங்கள் தயாரிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த ஆலை மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயாரிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். அதற்கு முறையான அரசு அனுமதிகளும் கூட வாங்கவில்லை என்றும் கூறுகின்றனர். இந்த ஆலை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் 7 கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியை சுற்றி ரசாயன துர்நாற்றம் வீசுவதால் இப்பகுதி முதியோர், குழந்தைகள், பெண்கள் உட்பட அனைவரும் கடுமையான உடல் உபாதைகளுக்கு ஆளாகிறார்கள். 2 ஆண்டுகளாக தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத விரக்தியில் அந்த மக்கள் வரும் தேர்தலை நிராகரித்துள்ளனர். வெங்கவள்ளி வட்டம் மொடக்குடி கிராமம். அதாவதுங்க, இது 2/10/2021 இது எனக்கு தகவல் தெரிஞ்சது. தெரியும் பொழுது நாங்கள் 2/10/2021 வந்து கிராம சபை கூட்டம் நடந்தது. அப்போ மக்களால் ஒரு 20 பேர்த்தில் கையெழுத்து வாங்கி இதை வந்து நிறுத்துமாறு வந்து வலியுறுத்தி கேட்டிருந்தோம். அப்புறம் அதுலேயும் வந்து கிராம சபை கூட்டத்திலையும் தீர்மானத்தில் ஏற்றப்பட்டது. அதுக்கு பின்னாடி வழிமுறையாக அப்புறம் மக்களால் வந்து ஒரு விழிப்புணர்வு வரல. இப்போ ஒரு 7-8 மாதமாகவே ஒண்டியாக போராடிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு தலைவரம்மா வந்தாங்க. அவங்க வந்த பிறகு இந்த தண்ணி பிரச்சனை ஒன்று நடந்தது. அந்தம்மா பேர் வந்து தேவகி. அந்த தண்ணி பிரச்சனை நடக்கும்போது அப்போ வந்து அந்த வெளிப்படுத்தணும். அந்த அம்மா கிட்ட வந்து அதுக்கு முன்னே சொல்லவே இல்லை, மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க பயந்துக்கிட்டு சொல்லலையே என்னமோ தெரியல. அப்புறம் வந்து சரிம்மா, அந்த ஃபேக்ட்ரி வந்து ரசாயன மருந்து தயாரிக்காங்களே, ஒரு 4 மருந்து விளக்கம் சொல்லுமான்னு சொன்னதுக்கு சொல்ல மாட்டேன்னாங்க. சரி, நான் சொல்கிறேன், நீங்கள் ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாதிரி தான் பூச்சிக்கொல்லி, பூஞ்சான்கொல்லி, களைக்கொல்லி, எலிப்பாசனம் 4 மருந்து தயாரிக்கிறாங்கன்னு கேட்டோடனே ஆமான்னு சொன்னாங்க. அதுலேருந்து தாங்க வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து அப்புறம் காலப்போக்கில் எல்லாரும் சேர்ந்து அப்புறம்லாம் ஓரளவுக்கு கொண்டு வந்து இப்போ கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணிருக்கேன். இப்போ சமீபமாக வந்து கடைசி கோர்ட்டில் தான் அவங்க வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. தலைவரம்மா மேலே, அசிஸ்டன்ட் பிடிஓ மேலே, கிளர்க்கு மேலே, இவங்க மேலே வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. யார்? ஃபேக்ட்ரிக்காரங்க. இப்போ லாஸ்ட்டாக அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்கா அது வந்து டிஸ்மிஸ் ஆச்சு. என்னென்ன வழக்கு போட்டிருக்காங்க? வழக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து பஞ்சாயத்தில் வந்து அனுமதி தெரியல கட்டடத்துக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் கட்டடமே கட்டி முடிச்ச பிற்பாடு இப்போ போய் அனுமதி கேட்குறாங்க. நிறைய முறைகேடுங்க, ஏகப்பட்டது முறைகேடு. அதாவது பொலியூஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே முறைகேடு தான். அதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லிட்டோம். சொன்னதுனால இது சம்மந்தமாக நீங்கள் யார்கிட்ட எல்லாம் மனு கொடுத்துருக்கீங்க? நாங்கள் வந்து சிஎம்கிட்ட கொடுத்துருங்க, கலெக்டர் கொடுத்துருக்கோம், ஏடி பஞ்சாயத்து கொடுத்துருக்கோம், வீடியோ இங்கே கெங்கவள்ளி வட்டாரத்தில் கொடுத்துருக்கோம், எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டோம். அதெல்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்தோம், நிறையா கொடுத்தோம். கொடுத்து வந்து சரியாக ஸ்டெப் எடுக்கல. அவரோட கோர்ட்டு மூலியமாக தான் நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம். ஃபைல் பண்ண பட்சத்தில் அவங்க வந்து இவங்க மேரில் போட்டு அதில் வந்து நாங்கள் வந்து வக்காலத்து வாங்கி நாங்கள் அதை உள்ள வந்து அப்புறம் அதை இப்போ வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் நிலையில் இருக்குது. அவங்க அப்பீல் போட்டிருக்காங்க. போட்டு அவங்க யாருங்க திரும்ப மேல்முறையெல்லாம் பண்ணல. அவ்வளோதான் நடந்திருக்குது. இதுக்கு மேலே கொண்டு நம்ம அதுக்கு மட்டும் தான் இப்போ இந்த கருப்பு கொடி கட்டணும். கட்டி கருப்பு கொடி தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லி. சரிண்ணா, இது நீங்கள் கருப்பு கொடி கட்டின பின்னால் அதிகாரிங்க சம்மந்தப்பட்ட தேர்தல் வீடியோலாம் வந்து பார்த்து போனாங்க. தாசில்தார் வந்தாருங்களா? தாசில்தார் வந்து விவோ வீடியோ இவங்கெல்லாம் வந்து என்னென்ன சொன்னாங்க? வந்து இது ஏன் அப்படியெல்லாம் கட்டுறீங்கன்னா, நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம், நீங்கள் வந்து இதை இன்னும் வரைக்கும் இந்த ஆலையை மூடுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னு சொல்லி திரும்ப நாங்கள் பெற்று வச்சோம். அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு வந்து சரி கூடி சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசாயன ஆலையை சீல் வைக்கிற வரைக்கும் நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறீங்க? தேர்தலை புறக்கணிச்சுட்டு தான் இருக்கோம். அது எத்தனை ஆண்டாலும் சரி தேர்தலை புறக்கணிச்சு தான் இருக்கோம். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் போராடி தான் இருப்போம். அதை வந்து ஸ்டார்ட் பண்ண விட மாட்டோம். இதான் நடந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அதான் 2/10/2021 முத கிராம சபை கூட்டத்தில் நடந்தது. நீங்கள் தான் வெளியே கொண்டு வரீங்க? நான் தான் வெளியே
நான் தாங்க வெளியே கொண்டு அது வந்து யாரும் அப்போ வந்து ஸ்டெப் எடுக்கல. வந்து அவங்க சில பேர் சொல்றாங்க வேப்ப முன்னாக்கு தயார் பண்றதுக்கு தான் அது கட்டுறாங்க. மாதிரி சொல்லி தான் அவங்க எங்களை ஏமாத்தினது. வேப்பங்கொட்டை வேப்ப முன்னாக்குன்னு தான் சொல்லி தான் இந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வேலை தரேன்னு சொல்லி அப்பயும் இந்த மக்கள் வந்து அப்போ ஆரம்பத்தில் வந்து அங்கே வேலைக்கு போனாங்க. இது உண்மை நடந்த கதை. அவங்கள மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி மக்களை வந்து ஏமாற்றிட்டாங்க. அந்த first. கம்பெனிக்காரங்க வெளியூருங்களா உள்ளூர்காரங்களா? உள்ளூர்காரர் ஒருத்தருங்க, கடலூர் செந்தாரப்பட்டியில் வந்து சரவணன் ஒருத்தர், கடலூரில் சங்கர்னு ஒருத்தர், ராமகிருஷ்ணன் சொல்லி ராசிபுரத்தில் அவர் ஒரு டாக்டர். இது இந்த கம்பெனி ஆரம்பிச்சாக்க எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நிலத்தடி நீர் பாதிக்கும்? அதெல்லாம் டெஃபரெண்ட்டாக வந்து கடலூரில் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் பாய்ச்சிருச்சுங்க. அங்கே வந்து மக்கள் வந்து நிறையா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதே கம்பெனிக்காரங்க இதே தான் கம்பெனி இதே கான்செப்ட் இதே கம்பெனினா இந்த கம்பெனிக்காரங்க அவங்க ஒன்றும் இல்லை, இதே கான்செப்ட் எல்லாம் ஃபார்முலா பூராமல் இதே அது ஒன்று. முதல்ல வந்து இப்போ வந்து அது குறமடல்னு சொல்லி வச்சுருக்காங்க. முதல்ல வந்து வேற போட்டிருந்தாங்க, இப்போ குறமடல்னு வச்சுருக்காங்க. ஆனால் ரெண்டும் ஃபார்முலா ரெண்டும் ஒன்று தான். வேப்பங்கொட்டையிலேருந்து அந்த பருப்புலேருந்து நுண்ணுயிரை எடுத்து அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதோடைய இதை எடுத்து கெமிக்கல் போட்டு அதுலேருந்து தான் அதை இருக்காங்க. இப்போ இதில் வர கழிவு நீர்லாம் அவங்க இதில் வர கழிவு நீர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து எப்படி செய்வாங்க. இதில் வர கழிவு நீர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆழ்துளை கிணறு இப்போதைக்கு செய்வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கால் வைக்கும்போது நிறைய இடத்துல கதை புராணமாக இருக்குது. கால் வைப்பாங்க, அப்புறம் உட்காருவாங்க, அப்புறம் படுப்பாங்க, அப்புறம் ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்கும். இப்போ கூட ஒருத்தர் என்கிட்ட வீடியோ கேட்டார், ஏங்க அது ஒரு சின்ன ஃபேக்ட்ரி தாங்க, அது ஒன்றும் பண்ணாதுங்க அப்படின்னா. இப்போ சின்ன ஃபேக்ட்ரியாக தான் இருக்கான். நாளைக்கு வந்து நாங்களே என்ன பண்ணோம்னா எப்போ ஆளை விட்டா போகுதுன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொருத்தராக நவுந்துருவோம். ஏன்னா வாடை தாங்க முடியாது. அந்த வாடை வந்து கசப்பு வாடை வந்து ஃபேக்ட்ரி. உங்கள்கிட்ட பேசின வீடியோ என்கிட்ட பேசின வீடியோ வந்து சந்திரசேகர்னு சொல்லி இப்போ வந்திருக்காருங்க. கெங்கவல்லிங்க இப்போ இருக்காருங்க. அவர் தான் பேசினதுங்களா? அவர் பேசுறதுக்கு எப்படி தெரியுதுங்க பொதுமக்களுக்கு? ஃபர்ஸ்ட்ல வந்து நியாயமா பேசுன மாதிரி தெரியுது, திரும்ப அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டாரு. ஃபேக்டரிக்காரங்களுக்கு சாதகமா பேசுறாரு. முதல்ல ஃபர்ஸ்ட்ல பேசும்போது நானே பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் 2வது முறையா பேசும்போது அவர் வந்து அதுதான் பேசுறாரு. இது போன்ற பல்வேறு செய்திகள், நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள மிஸ்டர் ஆணையர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.